ஒரு அற்புதமான ஒரு சாந்தமான ஒரு உரை, அப்படி தான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு அழகாக ஒரு விஷயத்தை தொட்டார். ஹாப்பி ஸ்ட்ரீட் எங்கே இருந்தாங்க கிளம்பி வர்றாங்கன்னு தெரியல. அந்த தெருவில் நம்ம தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட்டுன்னு போட்டு விதவிதமாக, அடே அப்பா, அன்னைக்கு தான் உலகத்தில் எப்படி ஆடைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. கலாச்சாரம் போகிறான், மோதுறான், இடிக்கிறான், என்னடா பண்ணுறாங்கன்னே தெரியல. என்னடானா ஹாப்பியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். காலையில் சாதாரணமாக 8 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன், ஆனால் ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் 6 மணிக்கே வந்து நிற்கிறேன். எதையோ தேடுறான் ஐயா, அழகா சொன்னார். எதையோ தேடுறேன், எதுவுமே உனக்கு கிடைக்க மாட்டேது. தடம் மாறுதல் அங்கே தானே தொடங்குது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், கலாச்சாரத்தை பறைசாற்றலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த மகிழ்ச்சி பிறருக்கு வேறு விதமாக போயிடக்கூடாது. அப்படி போகிற பொழுது தான் அவன் தடம் மாறுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறையா விஷயத்தை எடுத்து வச்சுட்டார். ஆமாம், அண்ணாமலை சைக்கிள் திடீர்னு பைக்காக மாறிச்சான். ஆசைப்பட்டு ஏறிக்கிட்டு ஐயாவோட பைக்கில்ன்றேன். அவன் சைக்கிள்ங்கிறேன், அவன் பைக்குங்கிறேன். அது மாதிரி தடம் மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரொம்ப அழகாக சொன்னார். இன்டர்நெட், அடையப்பா இன்ஸ்டன்ட்டு கல்யாணம்ங்கிறேன். நீங்கள் அது வந்துருச்சு இன்னைக்கு. இன்டர்நெட்லேயே கல்யாணம் முடிச்சுக்கிறான். லிவிங் டுகெதருங்கிறான். லிவிங் டுகெதர் என்னடா ஒன்றும் புரியலடா எங்களுக்கு. நாங்கள்லாம் அடித்தாலும் மிதித்தாலும் ஒரு மனைவியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது செய்தியாக வரமாட்டேது. இவங்க பண்ணுற இன்ஸ்டன்ட் மேரேஜெல்லாம் செய்தியாக வருகிறது. 33 வருஷம் வாழ முடியுமா கஜேந்திரன்? வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல. வேற்றுமையில் தானே ஒற்றுமை, அதில் தானே ஓடிக்கிட்டு கொண்டிருக்கிறது வாழ்க்கை. அடித்தாலும் பிடிச்சாலும். ஆனால் இங்கே இன்ஸ்டன்ட் மேரேஜாம். அவங்களே ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து சேருவாங்களாம், அப்புறம் பிடிக்கலைன்னா அவங்களே வெளியேறிக்கிடுவாங்களாம். ரொம்ப அழகாக சொன்னார். முகநூலில் முகத்தை காமிக்காமலே, அதுக்கு பேர் முகநூல், முகத்தை காமிக்காமலே பொய் முகத்தை காமிச்சு காதலிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. நம்மளாக பேசி ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஒரு கவிதாயினி செல்வமீனால் தான் வரணும். வாங்க.